செய்தியில எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரலாம் தியானிக்க போகிறோம். 8ஆம் வசனத்தை ஒருத்தர் தமிழ்ல வாசிங்க. ஆமென். ஆங்கிலத்துல ஒருத்தர் வாசிங்க. ஆமென். கன்னட பைபிள் ஒருத்தர் வாசிங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாமா 8ஆம் வசனத்தை? Knowing that whatever good anyone does, he will receive the same from the Lord, whether he is a slave or free. ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய செய்தியில 2 தலைப்புல பார்க்க போறோம். ஒண்ணு, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அது ரெண்டும் ஒரு தலைப்புலையும். 2வது, வேலைக்காரர்கள் அவர்களுடைய எஜமானுக்கு எப்படியாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்ற 2 தலைப்புல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் இது தெரியாத எந்த சண்டே கிளாஸ் பசங்களும் இருக்க முடியாது. எல்லா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் இது மனப்பாட வசனமா சொல்லி தருவாங்க. நாங்க கூட சின்ன பசங்களா இருக்கும்போது இதை கத்துக்கிட்டோம். சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் தி லார்ட் ஃபார் திஸ் இஸ் குட், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு அந்த மெமரி வர்ஸா அதை சொல்லி தருவாங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த பாடத்தை எங்களுக்கு ஐயா எடுக்கும் போது கிளாஸ்ல வந்த டவுட் என்னன்னா, ஒருவேளை பெற்றோர் ரட்சிக்கப்படலனா அவங்க சர்ச்சுக்கு போவாதன்னு சொல்றாங்களே, அதுக்கு நாங்க கீழ்ப்படியலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனா எங்க வசனம் தெளிவா சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வசனத்துல இருக்கிறத அவங்க சொல்லி செய்ய சொன்னாங்கன்னா அப்படின்னா ஆண்டவரோட பார்வைக்கு அது நல்லதா இருந்தா அவங்க எது சொன்னாலும் அதை செய்யணும். ஆண்டவரோட பார்வைக்கு அது தப்புன்னு பட்டா அவங்க எதை சொன்னாலும் அவங்க செய்யக்கூடாது. இதுதான் அந்த வசனத்துக்கான அர்த்தம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இங்க பிரச்சனை எதுல வருதுன்னா, பிள்ளைகள் அப்படின்னு உடனே வெறும் கிட்ஸ்ன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், வெறும் ஸ்மால் சில்ட்ரன் நம்ம நினைச்சுக்கிறோம், வெறும் டாட்லர்ஸ், ரொம்ப குட்டி பசங்க மாத்திரம் நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க ஏஜ் லிமிட்டே போடல இந்த வசனத்துல. இந்த வசனத்துல ஒரு லிமிட், இந்த வயசு வரலாம் தான் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னு எங்கேயுமே இல்லை. இந்த வசனத்தை நான் ஒரு 100 டைம் வாசிச்சுட்டு இருப்பேன். இந்த வசனத்துல இந்த வயசு வரலாம் தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு எங்குமே இல்லை. இந்த கீழ்ப்படிதல்ன்றது அவங்க சாகுற வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதை அப்படியே தொடர்ந்து 2வது வசனத்துல பாருங்களேன். 2ஆம் வசனம். ஓகே, மூன்றாம் வசனம். ஓகே, இந்த மொழிபெயர்ப்புல ஆர்டர் நிறைய மிஸ் ஆயிட்டு இருக்குது. எங்க இங்கிலீஷ் பைபிள்ல இது 2வது வசனம், உங்களுக்கு 3வது வசனமா இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல 2வது வசனம். That it honor your father and mother, which is the first commandment with promise. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூட்டரானமி, உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, டியூட்டரானமி 5:16 நீங்க பாத்தீங்கன்னா, அதுல இத ஒரு கட்டளையாவே ஆண்டவர் சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு சில நேரத்துக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க கானானுக்குள்ள போறாங்க. அப்போ உள்ள போறப்போ அவங்களுக்கு திருப்பி கட்டளையை ஞாபகப்படுத்துறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸடஸ் யாத்திரை ஆகமத்துல ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்துட்டார் சீனாய் மலையில. மறுபடியும் டியூட்டரானமில ஏன் சொல்றாருன்னா, அது முதல்ல புறப்பட்டவங்களுக்கு, இது உள்ள சுதந்திரிக்க போறவங்களுக்கு. இப்ப சுதந்திரிக்க போறவங்களுக்கு இந்த கட்டளைகளை மறுபடியும் மோசே ஞாபகப்படுத்தும் போது இந்த கட்டளையை மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுல ஒரு ஆசீர்வாதத்தோட சொல்றாரு. 10 கட்டளைகள்ல இது 3வது கட்டளை. ஆனா ஆசீர்வாதத்தோடு இருக்கிற முதல் கட்டளை. அது என்ன ஆசீர்வாதத்தோடு இருக்கிற முதல் கட்டளைனா, சில கட்டளைகள் நம்ம ஆக்சுவலா 10 கட்டளைகளுமே நம்ம கம்பல்சரி கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள். அதனாலதான் அது பேர் கட்டளை. 603 பிரமாணங்கள் இருக்குது. அந்த 603 பிரமாணங்கள் நம்ம கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் நம்ம மேல தண்டனையை அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண மாட்டார். அந்த 10 கட்டளை கீழ்ப்படியலன்னு வைங்க, தண்டனை நிச்சயம். இதுதான் அதுக்கான அர்த்தம். 10 கட்டளைகள், 603 பிரமாணங்கள், 10 commandments, 603 ordinances. இதுல இந்த கட்டளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சார். அந்த டியூட்டரானமி 5:16 வாசிங்களேன். ஆமென். எதுக்காக தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சார். நீ போகிற இந்த தேசத்திலே நீ இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீடித்த நாட்களாய் நீ உயிரோடு இருக்கணும்னா, அப்போ அதற்காக நீ என்ன பண்ணணும்? உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது ஒரு
கண்டிஷனல் ப்ராமிஸ், கண்டிஷனல் பிளெஸிங், நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம். அப்போ என் வாழ்க்கையில நான் நீடித்த நாட்களா இருக்கணும், நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், நான் ரொம்ப செழிப்பா இருக்கணும், அதிகமான ஆசீர்வாதங்களோட நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். உன்னோட பெற்றோரை நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். இதுல பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு தனி குடும்பமா மாறிடுறேன், நான் இதுக்கு மேல என்னோட பெற்றோரை கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத போயிடுதுன்னு நாமே நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நான் வசனத்தின்படி பார்க்கும்போது மரணிக்கிற நாள் வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் கனப்படுத்தணும். ஓகே, உங்க எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேரு உங்களுடைய விமன், எத்தனை பேர் உங்களோட மாமனார் மாமியார உங்க வீட்டுல வச்சுருக்கிறீங்க? செத்துட்டு இருந்தா பரவாயில்ல, வச்சுன்னு இருந்தீங்க. ஓகே, மென்ன கேட்கிறேன், எத்தனை பேர் இன்னமும் கூட உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க பினான்சியலா? உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, உயிரோட இருந்தாங்கன்னா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாலும். அப்போ நம்ம எல்லாம் இதுல ஃபெயில் ஆயிட்டுக்கிறோம்னு அர்த்தம். என்னோட அவங்க பணக்காராகிறாங்களே, என்னோட அவங்களுக்கு ஜாஸ்தி பென்ஷன் வருது, என்னோட அவங்களுக்கு அதிகமா வாடகை எல்லாம் வருது அப்படின்னு நம்ம வந்து காரணம் சொல்லவே கூடாது. இங்க அந்த கண்டிஷன்லாம் ஆண்டவர் வைக்கல. உன்னோட அவங்க பணக்காரா இருந்தா நீ அவங்களுக்கு காசு கொடுக்காத, உன்னோட அவங்க செழிப்பா இருந்தா அவங்களை நீ கனப்படுத்தாதன்னு ஆண்டவர் இங்க சொல்ல. நீ வாழ்நாள்ல உன்னை நீ ரொம்ப நாள் நீடித்து வாழணும்னா நீ கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணும். ஆண்டவர் இது சொன்னார். நான் சொல்ல, வசனம் சொல்ல 2 இடத்துல சொல்லிக்கிறார். டியூட்ரானமிலே சொன்னாரு, மறுபடியும் இங்க சொல்றாரு. ஸோ இது நான் இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு 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 கட்டளையா இருக்குது. இதை நான் ஃபாலோ பண்றதுனால, இதை நான் வந்து பின்படுறதுனால எனக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம் நீடித்த ஆயுள். நான் ரொம்ப நாள் வாழலாம், அதே நேரத்துல செழிப்பாவும் வாழலாம். என்னோட நாட்கள் நீடித்து இருக்கும், அதே நேரத்துல நான் எப்படி இருப்பேன்? செழிப்பா இருப்பேன். Deuteronomy 5:16 அதான் சொல்லுது நம்ம. Your days may be prolonged and that it may go well with you. நான் எங்க போனாலும் நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா என்னோட பெற்றோரை நான் வந்து கனப்படுத்தணும். இப்ப கனப்படுத்துறது அப்படின்னா அப்போ ஒரு பெரிய அரண்மனை மாதிரி கட்டி அங்க ஒரு சேர்ல உட்கார வைக்கிறது, அதுதான் கனப்படுத்துறதா? இல்ல, ஒவ்வொரு வேலை சாப்பிடுறப்போ அவங்க சாப்பிட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது. ஒவ்வொரு டைம் சம்பளம் வரும்போதும் அதுல ஒரு பங்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை இல்லையா? அவங்க கிட்ட பணம் அதிகமா இருந்தாலும் சரி, என் பங்குக்கு நான் கரெக்டா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், காணிக்க டப்பால ஆண்டவர் 10ல் ஒரு பங்கு போட சொன்னாரு. அவர்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக உங்களை போட சொன்னாரா? நீங்க விதைக்கணுன்றதுக்காக போட சொன்னாரு. அதே மாதிரி இதுவும் ஒரு சத்தியத்தோட இருக்கிற ஒரு கட்டளைன்றதுனால, இதை நீங்க செய்யறதுனால நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க, உங்களுக்கு நீண்ட ஆயுசும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சோ இந்த ரீசனுக்காக தான் ஆண்டவர் இந்த கட்டளையை வச்சார். 4வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், 4ஆம் வசனம் வந்து தாசையா இங்க இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி. ஓகே, இந்த 4ஆம் வசனத்துல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருப்பீர்களாக. இது நிறைய நேரத்துல பசங்க வந்து ரொம்ப கோபம் வர்றதுக்கு காரணமே அப்பாங்க கோபப்படுத்துறது தான். எப்படி கோபப்படுத்துவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வைங்களேன், அடுத்த வாரம் வாங்கி தரேன், இல்ல சம்பளம் வந்தோன்னா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. சம்பளம் வர கரெக்டா அந்த டைம்ல மிக்சி ரிப்பேர் ஆயிடும். அம்மா சொல்லுவாங்க மிக்சி வாங்கி கொடுன்னு. சைக்கிள் வாங்கி தரதா மிக்சி வாங்கி தரதா? அப்பா மிக்சி தான் வாங்கி தருவாரு. சைக்கிள் வாங்கி தரல நம்மளுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வசனம் சொல்லுது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதீர்கள், அதே நேரத்தில் அவர்களை கர்த்தருடைய வழிகளில் நீங்க என்ன பண்ணுங்க, நடத்துங்க. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க கடவீர்கள். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன் அப்படின்னா இதுல பாரு, அம்மாங்களை பத்தி எதுவுமே இல்லை, அப்பாவை பத்தி தான் இருக்குது. ஏன்னா அம்மாவனுடைய வேலை வந்து அந்த பசங்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் போட்டு அவங்கள வஸ்திரம் உடுத்து வித்து அவங்கள ஸ்கூலுக்கு அது இதுக்கு அனுப்புறது அம்மாவோட வேலை. ஆனா அப்பாவோட வேலை கர்த்தருடைய பயத்துல வளர்க்குறது. ஒரு புள்ள எப்போ வந்து கர்த்தருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம போதோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்பா தான். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்பா தான். யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் வந்து அப்பாவும் அம்மாவும் சபைக்கு வராங்களோ அவங்க பசங்க எல்லாம் ஒழுக்கமா தான் இருப்பாங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒழுக்கமா இல்லை அப்படி இல்லை. ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, ஒரு சர்வே எடுக்கும் போது அப்பாவும் அம்மா ஒன்னா சேர்ந்து சபைக்கு வரும்போது பசங்களும் கடவுள் பயத்துல வளர்றாங்களா? அப்பாவும் அம்மா ஒன்னா சபைக்கு வரும்போது. இங்க அப்பாவுக்கு தான் வந்து அது முழு பொறுப்பு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கர்த்தருடைய பயத்துல வளர்க்கறது. அப்போ ஒரு புள்ள கர்த்தருடைய பயத்துல வளரலாம், அது காரணம் அப்பா தான்.
இதை சொல்றதுனால நீங்க கோச்சிக்காதீங்க, வசனம் அதுல மென்ஷன் ஆயிருக்குது, வசனத்துல இருக்கிறது நான் சொல்றேன். ஒருவேளை எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் போதே மறிச்சிட்டாரு அப்படின்னா, ஆண்டவர் தான் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அந்த பொறுப்பு ஆண்டவரே ஏத்துக்கிறார். அப்பாவா இருந்து வழி நடத்துற பொறுப்பு ஆண்டவரே ஏத்துக்கிறார். ஓகே, அடுத்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் பார்த்தோம்னா, வேலைக்காரர்கள் அவர்களுடைய எஜமானுக்கு எப்படி உண்மை உள்ளவர்களா இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படியாக கீழ்ப்படியணும்னு இருக்குது. அதுல bond servants be obedient to those who are your masters according to the flesh with fear and trembling in sincerity of heart as to Christ. கிறிஸ்துவுக்கு நீங்க எப்படி முழு இருதயத்தோடு உங்களுடைய பணியை நீங்க செய்வீங்களோ, முழு இருதயத்தோடு உண்மை உள்ளவர்களா இருப்பீங்களோ, அதே போலவே உங்களுடைய எஜமான்களுக்கும் நீங்க எப்படி இருங்க, உண்மை உள்ளவர்களா இருக்கும். நிறைய நேரத்துல இதுல என்ன பிரச்சனை வர்றதுன்னா, நான் செய்யற வேலைக்கான வேல்யூ அதிகம். நான் ஒரு பெயிண்ட் அடிக்கிறேன், புதுசா ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட் பெயிண்ட் அடிச்சாங்கன்னா ஒரு நாள் கூலி 1000 ரூபாய், புதுசா எடுப்புடி செய்யறவங்க பெயிண்ட் அடிச்சாங்கன்னா 500 ரூபாய். ஆனா ஓனரோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது 500 ரூபாய் குத்தா போதும் பெயிண்ட் அடிச்சிடுவாங்கன்ற எண்ணம் இருக்கும். ஆனா வேலை செய்யறவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வேஸ்ட் எதுவுமே பண்ணாம கரெக்டா செஞ்சிருக்குவாங்க. அவங்க எவ்வளவு எதிர்பார்க்குவாங்க கூலி? இப்ப ஓனர் 500 ரூபாய் கொடுத்தா அந்த வேலைக்காரனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ரொம்ப கோபம் வரும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ரிசைஸா அதை கரெக்டா செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னோட கூலி அவர் குறைக்கிறாரு. இந்த கோபம் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்காரர்கள்ட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உன் கூலி கம்மியா இருந்தா கூட அதை நினைச்சு நீ வருத்தப்படாத, இது எல்லாத்தையும் மேல இருந்து ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, நீ செய்கிறதுக்கு தக்க பலனை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. இங்க உனக்கு கூலி கம்மியாயிடுச்சு, ஆனா ஆண்டவரோட பார்வையில கூலி அதிகமாயிடுச்சு. இதுல இழந்ததை வேற இடத்துல ஆண்டவர் கொடுத்துருவாரு. அப்படியே 6ஆம் வசனத்தை வாசிங்கள. ஆமென். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். இது மத்தவங்க பார்க்கும்போது, இல்ல இன்சார்ஜா இருக்கிற ஒருத்தர், இல்ல வேலை சொன்ன ஒருத்தர் பார்க்கும்போது மாத்திரம் உண்மையா வேலை செஞ்சுட்டு அவங்க பார்க்காத சைட்ல திரும்பிக்கும் போது டக்குன்னு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் மேல இந்த ஆண்டவர் பார்த்துங்கிறாருன்ட்டு வசனம் சொல்லுது. நிறைய நேரத்துல நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஆகிறப்பெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். டேடி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எங்கேயாவது எல்லாம் வந்துருச்சுன்னா அவரு தொடப்பம் எடுத்து பெருக்குவாரு. அவர் பெருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் 2 பேர் அவர்கிட்ட இருந்து தொடப்பம் வாங்கி பெருக்க ஆரம்பிக்குவாங்க. கரெக்டா ஒரு 4-man பாஸ்டர் ஒருத்தர் வருவாரு. அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. நீ என்ன இது செஞ்சுங்கிற அப்படின்ட்டு வேற ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு செய்ய வைக்குவாரு. டேடி நீ போய் நான் பாத்துக்கிறேன்ட்டு அது இவர் செஞ்சோன்னா மத்தவங்க எல்லாம் கூட சேர்ந்து செய்வாங்க. அப்படியே டேடி இப்படிக்கா போனாரு. இந்த 4-man பாஸ்டர் பாருங்க, டேடி எதிரில் வேலை செய்யற மாதிரி பண்ணுவாரு. டேடி போனதுக்கு அப்புறம் சென்டா போய் உட்காந்துருவாரு. இது எத்தனை பேர் நம்ம பண்ணிருப்போம்? நீ இதெல்லாம் பண்ணது இல்லைன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க பண்ணணும், இதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உடனே மனம் திரும்பிடுங்க. வசனம் சொல்லுது, பார்வைக்கு, மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஊழியம் செய்யாமல் மேலந்து கிறிஸ்து பாக்குறாரு, அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்துவின் பார்வைக்கு உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்களா நீங்க இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புறாரு. எப்பவுமே இந்த பேரை நம்ம எடுக்கணும்ன்றத ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற கடைசி கோல். கடைசியா ஒரு கோல் என்ன தெரியுங்களா? கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிற கோல் என்ன தெரியுங்களா? இந்த 3 வார்த்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. இங்கிலீஷ்ல 6 வார்த்தை, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். இந்த 6 வார்த்தைய 3 வார்த்தைய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும்ன்றது தான் நம்மளோட வாழ்க்கைக்கான லட்சியமா இருக்குது. நான் பரலோகத்துக்கு போகும்போது இந்த 3 வார்த்தை ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டாருன்னா, நான் வாழ்ந்ததுக்கு, ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நான் அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். யாரும் பார்க்காம இருக்கும் போதும் நான் சரியானதே செய்துக்குது பாருங்க, அதுதான் நீதி, அதுதான் இன்டெகிரிட்டி, உத்தமம். அந்த உத்தமத்தோட நான் வேலை செய்யணும்ன்றது தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ மனிதர்கள் பார்க்கும்போது நான் சரியானதை செய்யாம, யாரும் பார்க்கலனாலும் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் கரெக்டா செய்யணும். அப்படியே அடுத்து 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். இது ஊழியம்ன்றது சபையில இருக்கிற ஊழியத்தை பத்தி மாத்திரம் இல்லாம, இங்கிலீஷ் பைபிள்ல knowing that whatever good anyone does, எந்த நற்கிரியை யார் செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுடைய பார்வைக்கு என்று செய்யுங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல நற்கிரியைன்னு இருக்குது. நற்கிரியைனா 4 பேருக்கு உதவி செய்யுது. இந்த 4 பேருக்கு உதவி செய்யுதுன்னு வரும்போது வெறும் பணம் காசு கொடுத்து உதவி செய்யறது மாத்திரம் கிடையாது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு அவங்களால முடியாத ஒரு காரியத்தை, நம்மளால முடிஞ்ச காரியத்தை அவங்களுக்காக செஞ்சு கொடுக்குறது தான் நற்கிரியை. இந்த நற்கிரியை நாம் செய்யும் போது இதை மனிதர்கள் பார்க்கும்படியா செய்யாமல் ஆண்டவர் பார்க்கும்படியா நாம் செஞ்சோம்னா, அப்போ நிறைய நேரத்துல நம்ம கூட எப்படி நற்கிரியை செய்யறோம்னா,
இந்த உதவி நான் செஞ்சேன்னா இதனால எனக்கு என்ன பலன் வரப்போகுதுன்னு நினைச்சு நம்ம செய்றோம். ஆனா ஆண்டவர் விரும்புறது வந்து பலனை எதிர்பார்க்காமல் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருன்றத எண்ணத்தை மனசுல கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நற்கிரியை செய்யணும். அந்த நற்கிரியை ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாருன்னா அதுக்கான பலனை வந்து நம்மளுக்கு பரலோகத்துல தராரு. அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கடைசியா 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்போ இது வந்து எல்லா எஜமான்களுக்கும் பொருந்துற ஒரு வசனம். இப்ப மாத்திரம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம் இன்னைக்கும் அப்டேட்டடா இருக்குது. உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு கீழே ஒரே ஒருத்தர் வேலை செய்யற அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு கீழே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்கள நடத்தணும். நீங்க ஒருவேளை இது உங்களுக்கு குத்துச்சுன்னா குத்துட்டோம், பரிசுத்தாவினர் தான் குத்துறாரு. ஆண்டவர் என்னை எப்படி நடத்தணும்னு நான் விரும்புறேனோ அதே போலவே எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் நடத்தணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மேல இருக்கிற அவர் தான் எஜமான். இப்போ என் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்றதுனால அது எனக்கு என் இஷ்டப்படி நான் அதை வந்து துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து த்ரெட்டனிங்னு போட்டுருக்குது. அவங்கள மிரட்டி வேலை வாங்கக்கூடாது. வேலை செய்யல நான் வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லி வேலை வாங்கக்கூடாது. எஜமானா இருக்கிற நீங்க நம்மளுக்கு 2 பேருக்கும் மேல பிதா எஜமானா இருக்கிறாருன்றத நினைப்புல கொண்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த இந்த பகுதியை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறார். இன்னைக்கு நீங்க என்னதான் கத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க மாமியார் ஆகுறீங்கன்னா உங்க மருமக உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. உங்க மருமகளை நீங்க எப்படி நடத்துறீங்களோ இதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை நடத்துவார். டைமுக்கு சாப்பாடு வரணும், டைமுக்கு டீ காஃபி வரணும், டைமுக்கு உங்களுக்கு வந்து சிக்காயிட்டா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். நான் எங்க மம்மியை சொல்ல சீரியஸா அவங்கள பார்க்காதீங்க, பொதுவா நான் சொல்றேன். இப்ப மாமியாருங்க அவங்களோட மருமகளை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணா மேல இந்த ஆண்டவர் நம்மள இல் ட்ரீட் பண்ணுவார். மாமியாருங்க மருமகளை ரொம்ப நல்லா நடத்துனா ஆண்டவர் நம்மளும் நம்ம நல்லா நடத்துவார். இது ஆண்டவர் வந்து நீ பாஸ்டர் அதனால நீ தப்பிச்சிட்ட, நீ மூத்த விசுவாசி பைபிள் அம்மா நீ நல்லா பைபிள் படியாதான் தப்பிச்சிட்டலாம் கிடையாது. நீ என்ன நடத்துறியோ அப்படியேதான் நடத்தப்படுவ. ஏன்னா இந்த வசனம் சொல்லு, நான் சொல்ல மேல இருந்து ஒரு மாஸ்டர் பார்த்தனுங்கிறாரு, மேல இருந்து ஒரு எஜமான் பார்த்தனுங்கிறாரு. அந்த எஜமான் எல்லாருக்கும் பொதுவான பதில தராரு. நீ எப்படி அவங்கள நடத்துறியோ அதே போலவே நீ நடத்தப்படுவாய். ஒருவேளை நீங்க அப்படி யோசிக்கலாம், நான் ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன் ஆனா நான் சிக்கானா எனக்கு கண்டுக்கிறது கூட யாரும் இல்லையா அப்படின்னு. இதுக்கும் அதே தான் பதில். அவங்க உங்களை இல் ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அதே தண்டனை வரும். இங்க உங்களை அவங்க சரியா நடத்தலைன்னா அங்க அவங்க அம்மாவை யாரும் சரியா நடத்த மாட்டாங்க. இதுல எக்ஸப்ஷனே கிடையாது. இங்க நீ உன் மருமகளை சரியா நடத்தலைன்னா அங்க உன் மகளை சரியா நடத்த மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். இதுல ஒருவேளை உங்களுக்கு காயப்பட்டு இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா வசனத்துல இருந்து நான் பேசியிருக்கிறேன். ஒருவேளை இது உங்களை கண்டித்து உணர்த்திருந்தா இருந்துச்சுன்னா இப்பவே நம்ம மனம் திரும்பிடலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதான் நன்மைக்கு மூற்றும் காரணருமாக நல்ல தெய்வமே இந்த கால்வெல்லும் சமூகத்தில் வந்திருக்கிறோம். மேசப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி